ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மதியம் சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் செஞ்ச சின்ன சின்ன வேலைகளை ஒரு சின்ன விலாகாக பார்க்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படி என்னென்ன வேலை பண்ணேன்னு பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்காக அரிசி எடுத்து நல்லா கலந்துச்சு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ நான் தேங்காய் பால் ரைஸ் செய்யறதுக்காக காய்கறிலாம் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்துக்கிட்டு கூடயே இஞ்சி பூண்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ குக்கரில் ஆயில் சேர்த்து ஸ்பைசஸ்லாம் தாளித்து நான் கட் பண்ணி எடுத்துருந்த காய்கறியெல்லாம் உள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும் போதே ஆப்பத்துக்கான பச்சரிசி மாவு கிரைண்டரில் அரைஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஆப்பத்துக்கான மாவை அரைச்சாச்சுங்க, ஒரு பாத்திரத்தில் வலிச்சு எடுத்துட்டேங்க. ஆப்பத்துக்கான மாவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இட்லி தோசைக்கான உளுந்தையும் இப்போ கிரைண்டரில் அரைய போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பக்கம் அரைஞ்சிட்டு இருக்க நேரத்தில் தேங்காய் பாலுக்கு வதக்கினா வெங்காய தக்காளி போட்டு கூட தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சுன்னு இப்போது நம்ம களைஞ்சி எடுத்த ரைஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச ரைஸை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் விட்டு தேங்காய் பால் ரைஸ் ரெடி ஆயிருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம இப்போ உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி சேர்த்து குருமா பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடிச்சு பொடிசாக கட் பண்ணிவிட்டு கூடயே பச்சை பட்டாணி சேர்த்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக அதுக்கு வெங்காய தக்காளிக்கு இஞ்சி பூண்டு எல்லாமே நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குக்கரை வச்சு நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா அதில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. ஒரே ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காங்க எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் அது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் நல்லா கலர் செஞ்சு வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாவும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் அதுவும் சாஃப்டாக வதங்கிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் இப்போ இது கூட நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்து உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு கல் உப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துருந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாலாம் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் குருமாவுக்கு தேவையான அளவு தேங்காய் மசாலா சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்து வைக்கிறேன். ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசாவும் பெருஞ்சீரகமும், அது கூட கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டைங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து குருமாவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டாங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் குருமாவில் உப்பு காரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்ததுக்கப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாங்க. 3 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துருந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி சூப்பராக வந்து குருமாவும் எம்மியான டேஸ்ட்டில் ரெடி ஆயிருங்க. 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நமக்கு குருமாவும் ரெடி ஆயிடுச்சு, கூடயே தேங்காய் பால் ரைஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ரெண்டுமே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்ததான் நம்ம உளுந்த பருப்பு அரைய போட்டுருக்கோம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைய போட்டிருந்த உளுந்துமே நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வந்துருச்சுங்க. இப்போ அதை வலிச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மாவு நல்லா அரைஞ்சிருச்சுங்க. வலிச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ மாவு அரைச்சி முடிச்சுட்டேங்க. தனித்தனி பாத்திரத்துலேயும் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ குக்கர்லேருந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. நம்ம வச்சுருந்த குருமா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குருமாவும் ரெடி ஆயிடுச்சுங்க, கூடயே தேங்காய் பால் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்தால ஆப்பத்துக்கும் மாவு அரைச்சி அதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அது கூட தோசை மாவும் அரைச்சி முடிச்சுட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.